துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாற்ற போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவில் முழுசா சொல்லியிருக்கேங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான துலாம் ராசி நேயர்களை, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பிரச்சனை வந்தாலும் சண்டையை விட சமாதானத்தை அதிகமாக தேர்ந்தெடுப்பீங்க. யாருடைய மனசும் புண்படக்கூடாது அப்படின்னு தான் எப்போவுமே நினைப்பீங்க. அதனால தான் சில நேரங்களில் உங்களுடைய சொந்த கஷ்டங்களை கூட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வாழ்க்கை எல்லா நேரத்துலையும் நல்லதை நடத்தி கொடுக்காதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க. நீங்க நம்பிய சிலர் உங்களை புரிஞ்சுக்காம விலகி இருப்பாங்க. நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ, யாருக்கெல்லாம் பார்த்து பார்த்து இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ, அவங்களே ஒரு கட்டத்துல அதையெல்லாம் மறந்துச்சு உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்களை கொடுத்து உங்களுடைய மனசை புண்படுத்தி இருக்கலாம். மேலும் உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்துல தாமதம் எல்லாமே ஏற்பட்டிருந்திருக்கலாம். எப்போ நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும், இந்த கஷ்டகாலம் எப்போ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் இருக்கிறது போல ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு முடிவு இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்களின் அறிகுறிகள் எல்லாமே தெரிய போகுது. புதிய மனிதர்களின் அறிமுகம் எதிர்காலத்தில் பெரிய ஆதரவாக மாறப்போகுதுங்க. வேலை தேற்றவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளும் வாடிக்கையாளர்களும் கிடைக்க போறாங்க. நிதி நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியே வர போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்க போகுது. அது எங்க இருக்க போகுது, எந்த முடிவெல்லாம் நீங்க தைரியமா எடுக்கலாம், எந்தெந்த விஷயங்களை நீங்க கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதங்களில் இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திரஸ்தானத்தில் ராகுவும், சத்ருஸ்தானத்தில் சனியும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. நண்பர்களின் உதவியால் இழுபறியாக கிடந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் விஷயங்கள்ல சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமா சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனுகூலமான பலன் கிடைக்க போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. போட்டியாக இருந்தவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி செல்ல போகிறாங்க. அரசு தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். மற்றவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது போல நீங்கள் செயல்பட போகிறீங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்த மன கசப்புகள் நீங்கி சிறுதூர பயணங்கள் எல்லாமே போயிட்டு வருவீங்க. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மீன ராசியில் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 5 இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் அடைகிறதுனால குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாகும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வரும். குருவின் பார்வை சனியின் மீது இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கும். உங்களுடைய ராசிக்கு 3, 8, 12ஆம் இடங்களில் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்காகவே உங்களை சுத்தி இருக்கவங்க சில திட்டங்களை எல்லாம் போடுவாங்க. என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு மன நிம்மதி இல்லாத சூழல் உருவாக்கும். அந்த மாதிரியான சூழல் வரும்போது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்காம நிதானமா கடந்து போவது நல்லது. அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று சுயமா தொழில் தொடங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான வழிபாடு செய்யறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமா பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டு முயற்சி பலன்களை கொடுக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புகழ் மற்றும் மரியாதை கூடும். மேலும் பெண்களுக்கு அவர்களுடைய வருமானம் திருப்தியை கொடுக்கும். அவர்களுடைய பெயரிலேயே இடம் பூமி வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. சக பணியாளர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் உங்களுடைய நேர்மையான உழைப்பு மற்றும் திறமையால அதையெல்லாம் முறியடிச்சு நல்ல பேரை வாங்குவீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள், நிதி நெருக்கடியால்
உங்களால நிம்மதியிலிருந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமா மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதுல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்ப நல்லபடியா மாறும், நல்லது எப்ப நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமா யோசிக்க வச்சுட்டு இருந்திருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா நாலு நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்க ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமா எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சா இங்க காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இப்போ வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலை இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாம கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கை எதிர்காலத்துக்காக நீங்க வாழ போறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமா தான் இதை நீங்க எடுத்துக்கணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு சுத்தமாக நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்போ நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியல. இது எல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமுமே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சு கடனில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலிருந்தும் மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்வதன் மூலமா இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழல்ல நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இதனால் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலையா இருந்திருக்கும். அதனாலே உங்களுக்கு மனதளவுல பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால உங்களுக்கு வருமானம் அதிகமா வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமா கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்களும் வந்திருக்கும். சில இடங்கள்ல மற்றவங்களுக்கு கடனா பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. அதனாலே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமா மருந்து மாத்திரைகளை அதிகமா சாப்பிடுவீங்க. ஆனா அது குணமடையாம தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரகநிலைகள் காரணமா மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் நீங்க மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மத்தவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனா நம்மளை நம்ம மாத்திக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நம்ம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்க பெருசா மதிச்சு சில உறவுகள் உயிராக நிற்கக்கூடிய
சில மனிதர்கள் எதிர்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆதரவா இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாததுனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலா இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்துல யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்க வேண்டுதலா வச்சிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பழிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். அதை நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கலை, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாத்திட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்களுடைய மதிப்பு மரியாதை வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்யறது கொஞ்சம் தயங்கி நின்றுப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமா நீ துணிந்து செய்ய போறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போற்றியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமை காரணமாக இருக்க போறாங்க. இதுவரைக்கும் நீங்க பேசின விட இனி எல்லார்கிட்டையுமே நம்பிக்கையோடு பேச போறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் மரணத்தால மன வலிமையை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையுமே நீங்க செய்ய போறீங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்ப பொருளாதார சூழலை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போறாங்க. இது மாதிரி உங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கவனமா இருக்கணும். சனிக்கிழமைகள்ல நீங்கள் சனி வழிபாடு செய்கிறதும் பிரதோஷ நாட்களில் சிவன வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல திருப்பம் ஏற்படும். லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவால் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அக்கம் பக்கத்தின் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். அரசியல்வாதிகள் பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள்ல வெற்றி அடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க. நண்பர்கள் மத்தியில மதிப்பு கூடும். துலாம் ராசி நேயர்களே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள்ங்க. இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது இன்னும் கூடுதல் விவரங்களாக இருக்கும். அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலைதூக்க செய்யும். எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டு.
உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். சந்திரனுடைய சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம், மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். அடுத்ததா விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமியை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் தீரும். மன நிம்மதி கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும். அதனால அதை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில செஞ்சு போயிட்டே இருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.